எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு கூத்தாலே பூவின் சாயம் போகுமே. டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா ஏ டண்டனக்கா ஏ டண்டனக்கா டண்டனக்கா டனுக்குனக்கா டண்டனக்கா டனுக்குனக்கா பத்ரேல இவள பார்த்தா கை கால் வலி வந்த மாதிரி தெரியலையே காக்கா வலி போன மாதிரி ஆடிட்டு கிடக்கா ஏ டண்டனக்கா ஏ டனுக்குனக்கா ஏ டண்டனக்கா டனுக்குனக்கா டண்டனக்கா டனுக்குனக்கா டன் ஏதி எடுப்பால என்ன ஆட்டம் படியால்வே என்கிட்ட கை கால் வலி வந்துட்டு ஒரே நடிப்பு எல்லாம் கள்ள நடிப்பா தான் இருந்திருக்கு ஏ நேட்ட மாரி அடச்சி ஆட்டத்தை நிறுத்து ஏ டோப்ஸ் அதுக்குள்ள சாப்பிட்டுட்டியா சீ பேதி இருப்பா அங்க அத்தை பாரு அத்தையா அவளுக்கு என்ன ஆமா கடிக்க மாதிரி பார்த்துட்டு இருக்காவளையா பிறகு கால் வலின்னு சொல்லிட்டு இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கா ஏல நெட்ட மாதிரி உனக்கு உன் மாமியார் கை கால் வலின்னு சொன்னா ஆட்டத்தை பார்த்தா அப்படி தெரியலையே பெரியத்தை அது வந்து எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் அப்படினா என்னதுமா இவளுக்கு மாமியாரே நான் ஆத்திருக்கேல நீ ஏமாத்தி எடுக்குற ஐயோ ஏத்தே என்ன தப்பா புரிஞ்சிட்டியே மன்னிச்சிருங்க தே என் கை கால் வலிலாம் போறதுக்காக தான் இந்த மாதிரி ஆட்டிக்கிட்டே வந்தேன் தே ஆட்டிக்கிட்டு வந்த மாதிரி இல்ல ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு வந்தா அது வந்து தே கால் வலியில எக்ஸசைஸ் பண்ணும்போது பாடினாதான் கால் வலி விடுமா ஏல இப்படி காக்கா வலி போன மாதிரி ஆடியதுக்கு நீ வேற வேலையில செய்யலாமே வீட்டு வேலையில எக்ஸசைஸ் தானே குனிஞ்சு நிமிர்ந்து பெருக்கலாம் வீட்டு வேலையில ஒட்டற இருந்தா அடிக்கலாம் ஆமையில முளவு அரைக்கலாம் ஓரல்ல மாவு இடிக்கலாம் ஆட்டுக்கல் கிடக்கிறதுல மாவு அரைக்கலாம் இதெல்லாம் பண்ணாலே எல்லா வலியும் சரியா போயிடும் கை காலுக்கு நல்ல எக்ஸசைஸ் செஞ்ச மாதிரியே இருக்கும் அதெல்லாம் செய்யாம விட்டுட்டு இப்படி காக்கா வலிப்பு மாதிரி ஆடிட்டு வரியதுக்கு ஏத்தே அதெல்லாம் செஞ்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும் தே இது நான் டான்ஸ் ஆடுற மாதிரியே ஆட்டிடுவேன்னா கை கால்லாம் சரியாயிரும் அப்புறம் சின்னத்தே சாப்பாடு ரெடியா இருக்கா சாப்பிடுவோமா சோ என் மாத்த வாங்குறதுலயே குறிக்கோளா இருக்காதே ஏட்டி இருக்கிறதுக்குள்ள உனக்கு என்ன சுவான் வேண்டி இருக்கு ஈரிட்டடா பங்கு தாரே பத்ரேலி அத இங்கே சாப்பிடலாம் சொன்னேல்ல ஏல நீங்கள் வேற ரோசா கூட சேர்ந்து கொஞ்சம் உதவி செய்யுங்க அவ சமைச்சிடுவா சரிங்க தே ரோசப்பக்கா நாங்க என்ன செய்யணும் உனக்கு இந்த கை கால் வலிக்குங்கல்ல நான் பாத்துக்கிறேன் இல்லக்கா அத்தை சொல்லிட்டாவில உங்களுக்கு உதவி செய்யாம எங்களால இருக்க முடியாது நீங்க அரிசியை கழுவி போட்டீங்கன்னா கொஞ்சம் நாங்க அள்ளி தும்போம் நீங்க தேங்காயை திருவுன்னா நாங்க எங்க பல்லால திருவுவோம் இப்படி பல உதவிகளை உங்களுக்கு செய்வோம் வாங்க சமைச்சிருவோம் நீங்க அவருக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்லை வாத்திரம் செய்யாம இங்கே இருந்தாலே போதும் இல்லத்தே நாங்க உதவி செஞ்சே தீர்வோம் ரோசப்பக்கா வாங்க ஓடிடுவோம் இவ்வளவு வேலை வச்சுக்கிட்டு ஒரு ஊரே கூட போடாது என்கிட்ட கை கால் வலின்னாக்க சொன்னால்வே ஆனா இங்க போய் வேலையை பாருங்கன்னு சொன்ன உடனே எப்படி ஓடியால்வ பத்தியலா வீட்ல எப்பவுமே வந்து வேலை செய்வாள்வே இன்னைக்கு தோட்டத்துல ரொம்ப வேலையங்காதனால செய்ய முடியலன்னு சொல்லிட்டாள்வே ஆனாலும் இங்க நீங்க ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஓடியால்வ பாருங்க ரொம்ப பொறுப்புக்கா என் மாறுமாளுவே என் மாவனுவெல்லாம் அப்படிதான் பத்திராளி இத்தனை நாளா பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு தெரியாத நம்ம வீட்டு பிள்ளைகளை பத்தி இல்லக்கா நம்ம சூர்யா கிடைக்க கூட என் மாவன் தானே உதவி செஞ்சிருக்கா என் மாவன் விளம்பரம் கொடுக்கலைன்னா அவனை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாதுல்ல ஆமா பத்திராளி அது என்னமோ உண்மைதான் என் கவலை எல்லாம் நீக்கிட்டான் மாவை இங்க பாருங்க மச்சான் நான் படிக்கணும் படிக்கணுமா படிச்சுட்டு தானே இருக்க ஏதாவது டவுட் இருந்தா சொல்லு நான் சொல்லி தரேன்
நீங்க இப்படி பாட்டு வச்சா என்னால படிக்க முடியாது. கொஞ்சம் வெளியே போய் பாட்டு கேளுங்க, நான் படிக்கணும். அவ்வளவுதானே, பாட்டு வேணா ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் சொல்லி தரட்டுமா? எனக்கே படிக்க தெரியும். தெரிஞ்சா படிக்க வேண்டியதானே, என்னையே பாட்டு கேட்க கூடாதுன்னு சொல்றா? நீ படிக்கிற, நான் பாட்டு கேட்கிறேன். இங்க பாருங்க மச்சான், எனக்கு அந்த பாட்டு டிஸ்டர்ப் ஆகுது. என்னால படிக்க முடியல. ஏன் டிஸ்டர்ப் ஆகுது? இங்க பாருமா யாமினி, இந்த வயசு டிஸ்டர்ப் ஆகுற வயசு தான். ஏன்னா என் அழகு அப்படி, அதனால டிஸ்டர்ப் ஆகதான் செய்யும். ஆனாலும் மனச கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். நான் எப்படி கட்டுப்பாடோட இல்ல? மச்சான் என்னம்மா? நான் படிக்கணும். படிமா படி, இந்த வயசு படிக்கிற வயசு. ஏதாவது டவுட்னா மச்சான் கிட்ட கேளு. மனச எங்கேயும் அலைபாய விடக்கூடாது. எனக்கு தெரியும், நீங்க வெளியே போங்க, அப்பதான் நான் படிக்க முடியும். ஏமா, என்னாலதான் படிக்க முடியலையோ? ஆமா, நீங்க இங்க இருந்தா படிக்க முடியாது. என்ன பண்ண, எங்க அம்மா என்னைய ரொம்ப அழகா பெத்துட்டாங்க. ரொம்ப அழகுதான். தேங்க்ஸ். போங்க. பாய். இவரு வேற, எங்க அம்மையை சொல்ல நான் அங்கேயே இருந்திருக்கலாம், தேவையில்லாம இங்க கூட்டிட்டு வந்துட்டா. டே அஸ்வின், சே என்னடா இது? எப்படி இப்படியா? நல்லா இம்ப்ரெஸ் ஆயிருப்பாடா. ஷோ தோங்க முடியல, வாய மூடுறா. ஆமா, யாரை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்த? டேய், அது ஏன் அத்தை பொண்ணு. அவளை நீ பார்த்த கண்ணை நோண்டிடுவேன்.
அப்ப சரி, இனி அவர் பெரியப்பான்னு கூப்பிடலாம். அடடே, பெரிய மைனி சின்ன மைனி ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்து கலவட்டமா இருக்கு. ஏல என்ன கண்டிச்சு போடுறியோ? ஐயா பாக்கவே அருமையா இருக்கு மைனி. நான் எப்படி கண்டிச்சு போடுவேன்? உங்க ஜோதியில என்ன ஐட்டம் வைக்கிறீங்க? மூணு பேரும் சேர்ந்து கதை விடுவான். கியாக்கன் மக்கள் இதெல்லாம் வந்து உட்காரலாம். இங்க தான் இன்னைக்கு எல்லாருக்கும் சமையல் இங்க தான் சாப்பிட போறாவே. அதான் மருமகள் எல்லாம் சமைக்க போயிருக்காங்க, நாங்க உட்கார்ந்து கதை விட்டுட்டு இருக்கோம். அப்படியே மருமகள் சமையல் மாமியார் கதைகள் நல்லா இருக்கே, ஒரே கலக்கலா இருக்கு. அன்னபூர்ணி வந்து உட்காரு. சரி சரி உட்கார்ந்துட்டேன். மைனி உங்ககிட்ட ஒன்று கேட்க நினைச்சேன். என்னதுல கேட்கணும்னு நினைச்சா? அது வந்து மைனி, நம்ம வீட்ல ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதை இன்னும் கூட கொஞ்சம் சந்தோஷமா கேக்கு. ஒரு கல்யாணம் பண்ணலாம். யாருக்கு கல்யாணம் பண்ண சொல்லியா? சூரிய மாப்பிள்ள வந்தாச்சு, தொலைஞ்சு போய் கிடைச்சிருக்காரு. டக்குனு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டீங்கன்னா நம்மளோட ஐட்டம் ஆயிடுவார்ல. ஏன் அன்னபூர்ணி என்ன கூறு கெட்ட பேச்சு பேசியா? சூர்யாக்கு முன்னாடி என்ன ரெண்டு பிள்ளைகள் இருக்குல்ல அக்காக்கு? என் வீட்லயும் ஒருத்தி இருக்கா. இந்த மூணு பேருக்கு கல்யாணம் முடிச்சாதான் அவனுக்கு முடிக்க முடியும். ஓஹோ அப்படி சொல்றீங்களா? சரி. அப்போ என் மகள் அதுக்குள்ள காலேஜ் முடிச்சிருவா. அப்ப கரெக்டா வரும் மைனி, கரெக்டா வரும். ஆமா, அதுக்கு வர உன் மகளுக்கு கல்யாணம் முடிச்சிட வேண்டியதுதான். வருஷம் நம்ம வீட்ல கல்யாணம் தான். முதல்ல அஞ்சலிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுக்கணும். எக்கா முதல்ல ஆனந்துக்கு பொண்ணு பாப்போம். அஞ்சலி சின்னவ தானே. சின்னவளா இருந்தாலும் அவளுக்கு கல்யாண வயசு நெருங்கிட்டுல. அதனால அவளுக்கு முதல்ல கல்யாணத்தை முடிச்சிட்டு ஆனந்துக்கு பார்க்கலான்னு இருக்கேன். அவன் ஆம்பளை பையன் தானே, கூட 2 வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல. எக்கா என் மக சிலுப்பாவுக்கு வயசு ஏறிட்டே போகுது. அப்படியே அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பாருங்கக்கா. 2 பேருக்கும் ஒரே மேடையில வச்சு கல்யாணத்தை முடிச்சிருவோம். அப்படி சொல்றீ பத்திராளி, அப்ப பாத்துருவோம். ஒரே வீட்ல அண்ணன் தம்பியில இருந்தாலும் பார்த்து கட்டுவோம். சரிக்கா. அப்போ என்ன மூணு பேர் கல்யாணம் முடிஞ்சாலும் என் மகளுக்கு கல்யாணம் முடிக்க முடியுமா? அஞ்சலி பெச்சாலி சிலுப்பா ஆனந்துக்குள்ள எப்ப கல்யாணம் முடியுது? சோ சீக்கிரமா கல்யாணம் முடிச்சாலும் என் பிள்ளைக்கு முடிக்க முடியும். அப்ப நம்ம இதை பத்தி இப்போதைக்கு பேசாம இருக்கதான் நல்லது. பேசணும்னா ஆனந்து கட்டிதான் கேட்டவனே என்ன பண்றது? இவளுக்கு பூரா சூரிய மாப்பிள்ளை மேலதான் பாசம் இருக்கு. அதனால சொத்து யாருக்கு வருதோ அவளுக்கு தான் கட்டி கொடுக்கணும். குஷ்பக்கா, நாளைக்கு உங்ககிட்ட சொன்னேன்ல, அதுல ஏதாவது நீங்க கண்டுபிடிச்சீங்களா? சரோஜா எதை கண்டுபிடிக்க சொன்னா? அதாக்கா சூர்யானி ஒருத்தன் வந்திருக்கான்ல. ஆமா, நம்ம குழந்தை தான். ஆனா அவர் நம்ம குழந்தை தானே கன்ஃபார்ம் ஆனாதானே மனசுக்கு திருப்தியா கூட முடியும். உனக்கு என்ன அந்த சந்தேகம் பாவிலையோ? அன்னைக்கு அத்தான் சத்தம் போட்டாவில்ல நீ. அவர் சத்தம் போடுவாரு கேட்கறேன் மக்கா. எனக்கு ஒரே சந்தேகமா இருக்குக்கா. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? ஏக்கா நம்ம தாக்கா கண்டுபிடிக்கணும். சரோஜா எனக்குலாம் சந்தேகம் இல்லை, எங்க அக்கா நம்பியெல்லாம் நானும் நம்பிட்டேன். ஆமா, அக்கா நம்பினா நீங்கள் நம்பிடுமாக்கா. ரோசா பக்கம் எப்பவுமே அப்படிதான், யாச்சனாலும் ஆமான்றுவாவே. நீங்க கொஞ்சம் அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களும் அவியல மாதிரியே அப்படி பேசுறீங்களக்கா. சரோஜனா அறிவாளி தான், என்ன யாருமே ஏமாத்திட முடியாது. அப்படியா? அறிவாளினா அப்ப இதை கண்டுபிடிங்க. நான் ஒரு 8 தள்ளி தான் இருக்கேன், எனக்கே சந்தேகம் வந்திருக்கு. கூடவே இருக்க உங்க ஒருத்தர் கூட சந்தேகம் வரலன்னா எப்படி? அதுதான் எனக்கு என்ன சந்தேகமா இருக்கு. ஓச்சமே மாமா ஜோமா அவனுங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து செட்டப் பண்ணிருக்கீங்களோ? ஐயோ சரோஜா, எதுக்கு இப்படி பேசியா? அவர் உண்மையிலேயே நம்ம குழந்தை தான். ஏதாவது விசாரிச்சிருந்தாக்கா ஒருத்தர்